வணக்கம். இன்று மாடம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய வீடியோ பதிவை காணலாம். இத்திருக்கோவில் செவ்வக வடிவில் அமையப்பட்டுள்ளது. அதே அளவில் கபில தீர்த்தம் என வழங்கப்படும் திருக்குளம் கோயிலுக்கு தென் திசையில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இங்குள்ள சிற்பக்கலைகள் சோழர் காலத்து சிற்பக்கலைகளை ஒத்து உள்ளன. இத்திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது. மிகவும் ரம்யமான இந்த திருக்கோவிலின் வீடியோ பதிவை நீங்கள் காணும் பொழுது அதன் ஸ்தல புராணத்தையும் அறிந்து கொள்ளலாம். இந்த திருக்கோவிலுக்கு கோபுரம் கிடையாது. கபிலர் முக்தி நிலை பெற வேண்டி தவமிருந்து சிவ வழிபாடு செய்து வந்தார். அப்பொழுது வழக்கத்திற்கு மாறாக இடது கரத்தில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு வலது கரத்தினால் சிவ பூஜை செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தினால் முக்தி பேறு கிடைக்கவில்லை. மீண்டும் பூலோகத்தில் பசுவாக மறுபிறவி எடுத்து மாடம்பாக்கம் சிற்றேரி மணற்திட்டு பகுதியில் பசுக்கூட்டங்களுடன் சேர்ந்து மேய்ந்து வந்தார். பசு குறிப்பிட்ட ஓரிடத்தில் சுயம்பு லிங்கமூர்த்தி இருப்பதை தன் ஞானத்தினால் அறிந்து தினமும் பாலை தானாக பொழிந்து வந்தது. இதை ஒரு நாள் கண்ட இடையன் பசுவை கல்லால் ஓங்கி அடித்தான். பசு நகராமல் அப்படியே நின்றது. மறுபடியும் தன் கையில் உள்ள தடியால் பால் பொழியும் காம்பின் மீது இடையன் அடித்தான். அப்பொழுது மடுக்காம்பிலிருந்து இரத்தம் கொட்டியது. அடிபட்ட வலியை தாங்க முடியாமல் பசு தன் காலை எட்டி சுயம்புலிங்க மூர்த்தியின் மேற்பகுதியில் உதைத்து ஓடி மறைந்தது. உதைத்த இடம் சிதிலமாகி இரத்தம் பெருகி ஏரி தண்ணீர் முழுவதும் சிவப்பு நிறம் பரவியதைக் கண்டு பயந்து ஊர் மக்களை அழைத்தான் இடையன். தோஷ நிவர்த்திக்காக இங்கு சுயம்பு மூர்த்தியாக யாம் தோன்றினோம் என்றார். இங்கு நடந்த காட்சியை அரசனிடம் தெரிவிப்பதற்காக மக்கள் கூட்டமாக சென்றனர். அன்று இரவு சோழ அரசனின் கனவிலும் இந்த காட்சி அப்படியே தெரிய இறைவன் ஆசீர்வதித்தார். கனவில் கண்ட அரசர் நேரில் காண தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டார். மாடம்பாக்கம் கிராமத்தின் கீழ்ப்பகுதி இடத்தில் சோழ ராஜாவும் மன்னர்களும் சந்தித்தனர். ராஜாவை மக்கள் பார்த்த இடம் ராஜ கீழ்ப்பாக்கம் என மருவியது. மக்களுடன் சேர்ந்து மடையம்பதி சிற்றேரிக்கு அரசர் வந்து சேர்ந்தார். அங்கு சுயம்புலிங்க மூர்த்தியை தரிசித்த அரசன் இறைவன் ஆசியுடன் அங்கு இத்திருக்கோயில் கட்டுவதற்கு தீர்மானித்தார். இவ்வாறு இத்திருக்கோவில் 10ஆம் நூற்றாண்டில் சுந்தர சோழன் என்னும் 2ஆம் பராந்தக சோழனால் கருவறை கோபுரம் யானையின் பின்புறம் வடிவில் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அருள்மிகு தேனுகாம்பாள் என அழைக்கப்படும் அம்பாள் சந்நிதி தெற்கு நுழைவாயில் மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் 18 தூண்கள் கொண்ட மகா மண்டபம் அமைக்கப்பட்டது. இத்திருக்கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் சுவாமி சுயம்புலிங்கமாக அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோயிலில் நந்தி மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ள 18 தூண்களின் கீழ்ப்பாக்கத்தில் 18 கீழ்ப்பக்கத்தில் நாற்புறமும் சிற்ப கலை நயத்துடன் துவாரபாலகர்கள், நர்த்தன கணபதி, வீணா கணபதி, வீணா தட்சணாமூர்த்தி, கங்கா விசார்ஜனர், ஊர்த்துவ தாண்டேஸ்வரர், சங்கர நாராயணர், வீரபத்ரசுவாமி, பத்ரகாளி, கஜசம்ஹாரமூர்த்தி, பஞ்சமுக லிங்கேஸ்வரர், அர்த்தநாதீஸ்வரர், ஸ்ரீ லக்ஷ்மி நயக்ரீவர், ஸ்வரஹரேஸ்வரர், சோமாஸ்கந்தர், நரசிம்மர், வாமனமூர்த்தி, ராமர் பட்டாபிஷேகம், குழல் ஊதும் கண்ணன், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், உச்சிஷ்ட கணபதி, சரபேஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் பல திரு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்சமயம் அவை துணிகளால் மூடப்பட்டு சிற்ப வேலைப்பாடுகள் நடந்து வருகின்றன.
நந்தியை ஒட்டி அமைந்துள்ள 18 தூண்களில் அருள்மிகு சரபேஸ்வரர் தனிச்சிறப்பு பெற்றவர். இவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். சிவன் யாழி, பறவை, மனித உருவம் ஆகியவற்றுடன் 8 கால்கள் மற்றும் 4 கரங்களுடனும் சூரியன், சந்திரன், அக்னி ஆகியவற்றை கண்களாகவும், பிரத்யங்கரா மற்றும் சூலினியை இறக்கைகளாகவும், கருடன் போன்ற மூக்கும் மழு மானுடனும் தோன்றினார். இந்த உருவம் சரபேஸ்வரர் எனப்பட்டது. நரசிம்மர் இரண்யகசிபுவை வதம் செய்த பின்பு அவ்வரக்கனின் இரத்தம் அவர் உடலில் பட்டதால் உக்ரகம் கொண்டு அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினார். சரபேஸ்வரர் நரசிம்மரின் உக்ரகத்தை தணிக்கும் பொருட்டு தனது இறக்கைகளால் நரசிம்மர் மீதிருந்த இரத்தத்தை அகற்றி நரசிம்மரை சாந்தப்படுத்தினார். நரசிம்மரும் மகிழ்ந்து 18 ஸ்லோகங்களால் சரபேஸ்வரரை துதித்தார். இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சாளுக்கிய மன்னர்களின் குல தெய்வமாகிய ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குவதால் சர்வ மங்களம் உண்டாவதுடன் பில்லி, சூன்யம், தடைபட்ட திருமணம் கைகூடும், மகப்பேறு உண்டாகும், பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மேலும் இங்குள்ள அருள்மிகு தேனுபுரீஸ்வரரை தேன் அபிஷேகம் செய்வதால் சங்கீத ஞானம் வளரும். நெய் அபிஷேகம் செய்தால் அறிவு வளர்ச்சி பெறும். நல்ல சந்தனம் அபிஷேகம் செய்வது சந்தான பிராப்தியை தரும். வில்வத்தால் அர்ச்சித்தால் விரும்பிய பலனை கொடுக்கும். திருக்கல்யாணம் செய்தால் விவாகத் தடை நீங்கும். சிவனுக்கு ருத்ர அபிஷேகம் செய்வதால் ஜன்மாந்திர பாவ தோஷம் விலகும். சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதால் செல்வ வளம் பெருகும். சிவனுக்கு அரிசி மாவு, சந்தனம், இளநீர், பால், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வதால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும். இந்த கோவில் பற்றிய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனல் ரிவர்ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வர பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. தேனுபுரீஸ்வரரை தரிசித்து அவர் அருளை பெற்றிடுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.